வணக்கம் தமிழ் பாலிட்ரிக்ஸ் நேயர்களே. இன்றைக்கி அரசியல் ஒரு மாயஜாலம் நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி 2வது முறையாக தேர்ந்தெடுத்து ஆட்சி செஞ்சுன்னு இருக்கிறாரு. அவர் முதல் முறை தேர்ந்தெடுக்குள்ள வெள்ளைக்காரங்களுக்கு ஆதரவாக இருப்பார், வெள்ளைக்காரங்களுக்கான ஒரு ஜனாதிபதியாக வருவார் அப்படின்னு தேர்ந்தெடுத்தாங்க. அதில் ஏறக்குறைய ஓரளவு சரியாகவும் இருந்தது. ஆனால் அவர் ஆட்சி முடிகிற நேரத்தில் அலங்கோலமான ஆட்சி, கண்டத்தை செய்கிறது, நினச்சது செய்கிறது. ஒரு அமெரிக்காவுக்குன்னு ஒரு ஜனாதிபதிக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது, அதெல்லாம் மீறி தான் தோன்றித்தனமாக நடந்துக்கினார். கடைசியில் தோற்று ஆட்சி விட்டு போகும்போது கூட அதை ஒப்படைக்காமல் நிறையா வன்முறையில் நடந்து அதுக்கப்புறம் போனார். அதுக்காக நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டார். ஆனால் அப்படிப்பட்டவரை 2வது முறையாக ஒரு முட்டாள் சர்வாதிகாரி தான் தோன்றித்தனமாக நடப்போம் தெரிஞ்சும் அமெரிக்க மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, அமெரிக்க வெள்ளையின மக்கள். ஆனால் அதை பற்றி யாரும் உலகத்தில் எதுவும் சொல்கிறதில்ல. ஏன்னா அமெரிக்க மக்கள் வெள்ளைக்காரன் தேர்ந்தெடுத்தவங்க. இன்றைக்கி அவருடைய ஆட்சியில் நம்ம பல சோதனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம். சொல்லப்போனால் ஈரான் மீது போர் தொடுத்து அந்த நமக்கு தேவையான கச்சா பொருள்லாம் கிடைக்காம நம்ம அவஸ்தைப்பட்டுருக்கிறோம். பல மடங்கு விலை கொடுத்து பெட்ரோலிய பொருளை வாங்கின்னு இருக்கிறோம். அதனால் விலைவாசி பல மடங்கு ஏறி போயிருக்குது. அதை பற்றி யாரும் போராட்ட நேரத்தில் பேசலை. இது நம்ம தமிழ்நாட்டில் விஜய்னு ஒரு நடிகன் வந்துட்டார். அவர் வந்து இன்னும் 4 நாள் கூட ஆகலை. அதுக்கு முன்னாடி ஒரு நடிகை நல்லா ஆடுறதா, அவருக்கு என்ன திறமை இருக்குது, அவர் எப்படி மக்கள் தேர்ந்தெடுத்துங்க முட்டாள் தற்கொலைன்னு பேசின்னு இருக்கிறாங்க எல்லாம். ஆனால் அந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்ந்தெடுத்ததை பற்றி யாரும் கவலைப்படலை, யாரும் பேசலை. இத்தனைக்கும் அவர் வந்து மோசமான ஆட்சியை கொடுத்துருக்காரு. உலகத்தில் இருக்கிறவங்களாம் துன்பத்தை அனுபவிக்கிற நிலவை தள்ளி விட்டுருக்காரு. அதாவது வெள்ளைக்காரன் செஞ்சால் எது வந்தாலும் சரியாக இருக்கும். அந்த மனநிலையில் தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கூட போய் நிற்கிறாங்க. அதில் சில பேர் படித்தவங்க அதிமேதாவின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களா தற்கொலை படிக்காதவங்க முட்டாள்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க பார்க்க போனால் 70% மேலே படித்தவங்க தான். இன்றைக்கி ஐடி செக்டரில் வேலை செய்கிறவங்க தான். அதை கூட தெரிஞ்சுக்காமல் சில முட்டாளுங்க ஓட்டு போட்டவங்களாம் முட்டாள்னு சொல்லின்னு இருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய முட்டாள்தான் சொல்லிட்டு அந்த முட்டாளுக்கு தெரியுமான்னு தெரியல. அதான் நம்ம அமெரிக்க ஜனாதிபதிக்கும் விஜய்க்கும் உள்ள ஒரு வித்தியாசத்துக்காக நான் இதை அவரை எடுத்து சொன்னேன். நம்ம விஜயோடைய ஆட்சியை பொறுத்திருந்து பார்ப்போம். அவருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் கூட டைம் கொடுப்போம். நம்ம அவர் என்ன செய்கிறாரு, போன அந்த ஊழல் ஆட்சிக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் நம்ம விமர்சிப்போம். அதுக்கு முன்னாடியே ஒரு நடிகன் வந்துட்டான். அது அமெரிக்க ஜனாதிபதி ஒரு நடிகன் தான். அவருக்கு முன்னாடி அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ரொனால்ட் ரீகன் ஒரு நடிகன் தான். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் ஒரு நடிகன், கலைஞர் நாடகத்துறையில் இருந்தவர், ஏற்கனவே பண திரைத்துறையில் வந்தவர் தான். ஜெயலலிதா ஒரு நடிகை, ஸ்டாலினும் சில படத்தில் நடித்த ஒரு நடிகன், நாடகத்தில் நடித்தவர். அவங்க புள்ள திரைப்படத்தில் வந்தவர், அவர் ஒரு நடிகன் தான். இதெல்லாம் ஏற்றுக்கணவங்க தமிழ்நாட்டு மக்கள் சில பேர். ஆனால் விஜயை ஏற்றுக்க முடியல. ஏன்? திராவிட குடும்பமே கொள்ளடிக்கணும், அவங்களே ஊழல் செய்யணும், அவங்களே அராஜகம் பண்ணணும், அப்போலாம் வாய் முடின்னு இருப்பாங்க. ஆனால் விஜய்னு ஒருத்தனுக்கு 6 மாதம் கூட டைம் கொடுக்கலன்னா இது என்ன அநியாயமாக இருக்குது? 50 வருஷம் இதை பற்றி கவலைப்படாதவங்களாம் இன்றைக்கி விஜய் வந்துட்ட உடனே கவலைப்படுறாங்க. ஏன்னா அது ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை அவங்களுக்கு இல்லை. அடிமைத்தனமாகவே இந்த திராவிட குடும்பத்துக்கு இருந்துட்டாங்கல்ல, அதனால் அவங்களே தான் தமிழ்நாட்டை ஆளணும், அவங்களே கொள்ளடிக்கணும். ஆனால் அதுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவங்க எவ்வளோ கொள்ளடித்தாலும் பேச மாட்டாங்க, எந்த அநியாயம் பண்ணாலும் பேச மாட்டாங்க, எவனை தூக்கி ஜெயிலில் போட்டாலும் பேச மாட்டாங்க, எது பண்ணாலும் பேச மாட்டாங்க. ஆனால் விஜய் வந்துட்ட உடனே இன்னும் 4 நாள் கூட ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் பொறுத்துருங்க, விஜய்க்கு டைம் கொடுங்க. 50 வருஷம் பொறுத்த நீங்கள் 6 மாதமாவது போருங்க, அதுக்கப்புறம் அவர் மேலே விமர்சனம் பண்ணுங்கள். இதுதான் நான் சொல்லி விரும்புகிறேன் உங்களுக்கு. நன்றி.